இந்த ஆவி என்பது என்னன்னா, எப்பொழுதும் ஆண்டவருடைய பக்தியையும் வைராக்கியத்தையும் சேர்ந்தது, ஆண்டவரோட தொடர்புடையது. இந்த ஆவி எப்பொழுதும் தெய்வீக தன்மை உடையது. இந்த ஆவிக்கு வேற சம்பந்தம் கிடையவே. இந்த ஆவி என்று சொன்னாலே அது தெய்வீக தன்மை உடையது. சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார். சிமியோன் ஆலயத்திற்கு செல்லும்படியாய் கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டான். ஆவி எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னம், தேவ மகிமை, இந்த ஆவி எப்பொழுதும் மனுஷனுடைய ஆவியோட தொடர்புலையே இருக்கணும்னு நினைக்கும். ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, ஆவி குற்றமற்றதா இருக்கணும். மாம்சம் எல்லாத்தோடையும் போகும், அது கல்யாண வீட்டுக்கும் போகும், இளவு வீட்டுக்கும் போகும், பால் காட்சி வீட்டுக்கும் போகும், அது எல்லாத்துக்கும் போகும். ஆனா இந்த ஆவி எல்லா இடத்துக்கும் போகாது. It is always depending the God. அது ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்து இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆவி குற்றமற்றதா இருக்கட்டும். எதுக்கு ஆலயம், எதுக்கு ஆராதனை, ஏன் ஜெபம், ஏன் வேத வாசிப்பு தேவைன்னா, உங்க ஆவி அவரோட கனெக்ட்ல இருக்கணும். ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் வரும்பொழுது இந்த விஷயத்துல நீ கனெக்ட் ஆகாம குறைவா இருந்தேன்னா ஓ ஆவி குற்றமுள்ளதா இருக்கும் என்று சொன்னால் நீ தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது.